தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்றத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. இதுல ரவுண்டு கட்டி விஜய் அடி அடி நடிச்சிருக்கிறாங்க. ஒரு பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. அதாவது தாவேகா அரசு மேல நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இன்னைக்கு நடந்துச்சு. சோ இந்த நிகழ்வுல அவருக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. 144 எம்எல்ஏக்கள் அவருக்கு ஆதரவு கொடுத்து பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறார். இந்த ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னும் பொழுது யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க கருத்தை பதிவு பண்ணணும். அந்த கட்சி சார்பா ஒரு நபர் என்ன பண்ணணும், கருத்தை பதிவு பண்ணணும். இந்த பக்கம் எதிர்ப்பு நிலைமையில இருக்கிறாங்களே, அவங்க ஏன் எதிர்க்கிறோம் அப்படின்ற ரீசனும் என்ன பண்ணணும் சொல்லணும். அவங்களுக்கு இந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் முறையா லைவ் கொடுத்திருக்கிறாங்க. சோ இதுல பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இது ஒரு புறம் இருக்கட்டும். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், அதாவது தேமுதிக சார்பாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாங்க. அவங்க எழுந்து பேசும்பொழுது விஜய லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க. அதாவது டிரான்ஸ்பரண்டான அரசு இருக்குங்க, எங்க அரசு ஒளிமுறைவா இருக்காது. மக்கள் ஈஸியா என்ன பண்ணலாம், பார்க்கலாம் என்ன நடக்குது, என்னென்ன விஷயங்கள் நடக்குது, என்னென்ன குறைகள் நடந்திருக்கு, என்னென்ன நிறைகள் நடந்திருக்குன்றது மக்கள் ஈஸியா அக்சஸ் பண்ற அளவுக்கு எங்களுடைய அரசு டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படின்னு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, தெள்ள தெளிவா சொன்னாரு. ஆனா எனக்கு ஒரு டவுட்டு, அந்த டவுட்டை நீங்க நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாரு. இப்படி டிரான்ஸ்பரண்டான அரசு நடக்கும்னு சொன்னீங்களே, அன்னைக்கு பட்டினப்பாக்கத்துல ஒரு காரு விஜய் வீட்டுக்குள்ள போகுது, அதுல ஒருத்தர் முகத்தை மூடின்னு போறாரு. அந்த நபர் யாரு, அதை நீங்க எங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு படார்னு ஓபன் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னப்பா இந்த அம்மா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் கூட கேட்பாங்க அப்படின்னு எல்லாருக்கும் குழம்பி போய் நிக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம குதிரை பேரம் நடந்துருச்சு, அதுவும் இங்க பேச்சா இருக்கு. தாவேகா தரப்புல இருந்து குதிரை பேரம் பேசி இருக்கிறாங்க. சோ டிரான்ஸ்பரண்டா எங்களுக்கு வேணும், எதுவும் ஒளிமறைவா இருக்க கூடாது. அந்த மூஞ்ச மூடி போனது யாரு, குதிரை பேரம் நடந்துச்சா இல்லையா, இது எல்லாத்தையும் விளக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய கோரிக்கை வச்சாங்க. விஜய் கட 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 கடன்னு ஆடி போயிட்டாரு. ஏன்னா டிரான்ஸ்பரண்டான அரசு இருக்குன்னு நீங்க தான் சொன்னீங்க. அப்ப எதுக்கு இங்க ஒளிமறைவு, யாரு வந்துட்டு போனா, எதுக்காக வந்துட்டு போனா சொல்லுங்க, மக்களாகி நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அது மாத்திரம் நம்ம குதிரை பேரம் நடந்துச்சா இல்லையா சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுட்டு போயிடும் அப்படின்னு அந்த அம்மா படார்னு கேட்டாங்க. சோ இந்த பக்கம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலுவான ஒரு விஷயத்த விஜய் தலைமையில இறக்கி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா திமுக அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருக்கிற அரசு எங்களுடைய கூட்டணி கட்சி எம்எல்ஏக்களுடைய கடன் வாங்கிதான் இவங்க இருக்கிறாங்க, அந்த தயவுனாலதான் இருக்கிறாங்க. சோ இந்த அரசு மேல நம்பிக்கை இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மக்களுக்கே தாராளமா தெரியும். ஏன் அப்படின்னா விஜய ஆதரித்து 1,71,00,000 பேர் தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. எதிர்த்து 3,21,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. சோ இதுல இருந்தே தெரியுது மக்கள் விஜய ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மாத்திரம் இல்லாம ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான், என்ன அப்படின்னா இன்ஸ்டால ஆட்சி நடத்தாதீங்க சார். ஏன்னா இன்ஸ்டால ஆட்சி நடத்துறது ஈஸி. திமுக இது செய்யல, அது செய்யல, அது பண்ணல, இது பண்ணல, அப்படி பண்ணல, இப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு இன்ஸ்டால விர்ச்சுவல் வாரியர் அப்படின்னு ஒரு டீமை வச்சு விஜய் செய்த அட்டூழியங்கள், அட்டகாசங்கள் எவ்வளவுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெள்ள தெளிவா தெரியும். இது எல்லா மக்களுக்கும் புரியும். அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த விர்ச்சுவல் வாரியர் எங்க போயிட்டீங்க? விஜய் அவர்கள் ஆட்சி எடுத்த பிறகு இங்க சமூக விரோதிகள் வரலையா, இல்ல பாலியல் வன்கொடுமை நடக்கலையா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடக்கலையா, இல்ல இங்க போதைப் பொருட்கள் நடமாட்டம் இல்லையா, ஊழல் ஆட்சி இல்லையா, தெளிவுபடுத்துங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க. சோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றது, இன்ஸ்டால ரீல்ஸ் ஆட்சி வேண்டாம், அந்த ஆட்சி நடத்தாதீங்க, ரியல் ஆட்சிக்கு வாங்க. ரியலா என்ன பண்ண போறீங்க, மக்களுக்கு என்ன ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தீட்ட போறீங்க, மக்களுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ண போறீங்க, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ண போறீங்க, அதை சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இது மாத்திரம் இல்லாம ஒவ்வொரு மாசமும் 15ஆம் தேதி வந்தா எல்லாருடைய மகளிர் அக்கௌண்ட்லயும் டானு 1000 ரூபாய் கிரெடிட்டட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இந்த மாசம் வருமா வராதா அதை தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா எல்லா மகளிரும் என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் சார் வந்துட்டார்னா, விஜய் அண்ணா வந்துட்டார்னா 1000 ரூபாய் இல்ல 2500 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில பலரும் உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. சோ அந்த நம்பிக்கைய இங்க கெடுத்துறாதீங்க. 15ஆம் தேதி எல்லார் அக்கௌண்ட்லயும் அட்லீஸ்ட் 2500 ரூபாய் போட முடியலன்னா கூட நாங்க 1000 ரூபாய் கொடுத்தல அந்த 1000 ரூபாய் கிரெடிட் பண்ண சொல்லுங்க, அது ஒரு குடும்பத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இதை தவிர்த்துட்டு தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டத்துல எல்லாம் கல்லூரி மாணவர்களுக்கு 7ஆம் தேதியே கிரெடிட் ஆக வேண்டியது, ஆனா இது தவறி போயிருச்சு. சோ அதையும் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. சோ
பழைய கவர்மெண்ட், அது திமுக கவர்மெண்ட்ல என்னென்ன நலத்திட்டங்கள் மக்களுக்கு உரித்தான ஒரு திட்டங்களை தடை பண்ணக்கூடாது அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்கிறாரு. இது மாத்திரம் இல்லாம சி.வி. சண்முக வீட்டுக்கு போறீங்க, நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு சோபா செட்டு போகுது, அதுக்கப்புறம் நீங்க போறீங்க, இதெல்லாம் என்ன சார், இந்த சினிமா சீனு மாதிரிலாம் ஆட்சி நடத்த வேண்டாம், ரியலான ஆட்சி நடத்துங்க அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம் என்ன பண்ணாரு, வச்சு செஞ்சாருன்னு வச்சுக்கீங்களேன். இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, இங்க அதிமுகல 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. எங்க கட்சிக்குள்ள பல விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனா இது ஒரு கட்சி சார்ந்து ஒரு சில கட்சிகள் என்ன பண்ணாங்க, பதவி ஆசை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறாங்க. இது நடக்கக்கூடாது, இது எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு புறம் என்ன பண்றாரு, கோரிக்கைகளை முன்வைக்கிறார். சோ சட்டமன்றத்துல ரவுண்டு கட்டி விஜய் அவர்களை லெப்ட் ரைட்னு வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும். குறிப்பா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவங்க கேட்ட விஷயம் நியாயமான விஷயம், அவர் இங்க இருக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கை அப்படின்னு தான் பார்க்கணும். சோ எப்படியா இருந்தாலும் நம்பிக்கையில்லா தீர்மானத்துல விஜய் கவர்மெண்ட் பெரும்பான்மையை நிரூபிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 144 பேர் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுல விசிகா, இடதுசாரிகள், இந்திய முஸ்லிம் லீக் அவங்க போன்றவர்கள்லாம் விஜய்க்கு ஏற்கனவே ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஆதரவு அப்படி நீடிக்குது. ஆடடா 28 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, விஜய்க்கு அங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். எதிர்த்து வாக்களித்தவங்க, அதாவது திமுக ஆல்ரெடி வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, 58 பேரும் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தரப்புல கிட்டத்தட்ட 22 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, எதிர்த்து வாக்களித்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. நடுநிலையில பாமகவும் பாஜகவும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பேசப்படுது. எப்படியா இருந்தாலும் பெரும்பான்மையை விஜய் அவர்கள் நிரூபிச்சிடாருங்க. இதுக்கப்புறம் ஒரு ஆட்சி தப்பிச்சு அப்படின்னு சொல்ல. ஆனா இது இத்தோட நின்றுடாது, அடிக்கடிக்கு நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு வருவாங்க, அதுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண தயாராயிரணும் அப்படின்னு. சோ இதனிடையில ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சிகளா திமுகவும் திமுக கூட்டணியும் செயல்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆரம்பத்திலேயே பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கடுமையான விமர்சனம் முன்வைத்தாங்க. அந்த மனுஷன் யாருங்க, அதை சொல்லிடுங்க, டிரான்ஸ்பரண்டா அரசு நடக்கும்னு சொன்னீங்களே, அன்னைக்கு முகத்தை மூடின்னு உங்க வீட்டுக்குள்ள வந்தது யாரு, அது எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஒட்டுமொத்தமா எதிர்கட்சிகள் எல்லாமே சேர்ந்து எதிர்த்தாங்க. ஆஸ்தான ஜோசியரை அரசு பதவி கொடுத்து விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, பக்கத்துல வச்சுக்கினாரு. அப்படி இருக்க கூடாது அப்படின்னு சொன்னோம். எதிர்கட்சிகளின் எதிர்ப்புகள் மத்தியில இப்போ பின்வாங்கி இருக்கிறாரு விஜய் அவர்கள். அந்த ஜோசியருக்கு பதவி பிடுங்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தியும் இங்க பரபரப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் சட்டமன்றத்துக்குள்ள ஆளும் தரப்பினர் எதிர்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டு தொலைச்சிருக்கிறாங்க. இது சும்மா ட்ரைலர் தான்மா, மெயின் பிக்சர் இருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி இந்த பக்கம் விஜய், இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின் எப்படி இருக்கோ காம்பினேஷன் அப்படின்னு எல்லாரும் ஆவலோடு இருந்தோம். 2 நாளும் சூப்பரா போச்சு. அடுத்தடுத்த நாட்கள் எப்படி வரப்போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.